Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்தாச்சு சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 11 வந்தாச்சு. நீங்க ஆல்ரெடி ஒரு வாரம் வெயிட் பண்ணிருப்பீங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். சரி வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில அந்த டங் சுக்கிருக்கு போய் நம்ம சுகோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். அதுக்கு முன்னாடி நம்ம சுகோ சேட பவர் வச்சு அட்டாக் பண்ணிடுவாரா. அப்புறமா நம்ம சுகோ ஃபுல் பவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சேட சூட்டை போட்டு சும்மா வெறித்தனமா நிப்பாரு பாருங்க. வேற லெவல்ல மாசா இருக்கும். அதை பார்த்தோன்னா டங்ஸுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துரும் பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது அதோட போன எபிசோட முடிச்சுட்டானுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அடுத்த எபிசோடுக்காக காத்துட்டு இருந்தோம். இந்த வந்துருச்சு. நாம இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இதுல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம சூகோ சும்மா அந்த சேட சுட்டுல வெறித்தனமா பயங்கர மாசா நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அந்த சூகோ மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு பார்த்தா அந்த சேட சுட்டை கழட்டிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் ரொம்ப ஓவரு, அந்த டங்ஸுக்கு இதெல்லாம் அதிகம், நான் இதை என்னோட ஸ்டைல்லையே பார்த்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த சேடை சுட்டு ரொம்ப ஹெவியாகவும் எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருக்குது. அதனால இவன் அடிக்கிறதுக்குலாம் இது தேவையில்லை, இது ரொம்ப ஓவர் பவர். ஆமாம், அந்த டங்ஸு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த டங்ஸுக்கு இருக்கு பையன் தலையில கையை வச்சுக்கிட்டு, என்னது என் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது, அது என்ன என்னோட கற்பனையா? இல்ல, அது கற்பனையா இருக்க வாய்ப்பு இல்ல. அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரியுது. அவன் ரொம்ப பயங்கரமா இருந்தான். அவனை சுத்தி அந்த இருள், அந்த சாவுன்ற இருள் பயங்கரமா சுத்திட்டு இருந்தது. அவனோட அந்த உருவத்தை பார்த்தா என் கோலையை நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் முன்னாடி இந்த உலகமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவன் நின்னான். அவன் கண்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது என்ன என்னோட மெமரியா? ஆமா, இது என்னோட மெமரி தான். அந்த கண்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கண்கள் என்ன பார்க்கும்போது அந்த சாவு பயம் எனக்கு தெரிஞ்சது. மரண ஓலம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவனை நான் எப்படி மறந்தேன்? நீ எப்படி மறந்த டங்ஸு? இதை நீ மறந்துருக்கவே கூடாது. அவன் பேரு எனக்கு தெரியும். அவன் பேரு சங் ஜின்வூ அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸு கத்துவான் பாருங்க. நம்ம தலைவன் சங் ஜின்வூவை பார்த்தாலே சும்மா கூஸ் பம்ஸ் தான் போங்க. யாருக்கான நம்ம தலைவனை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் அந்த கிறுக்கு போய் டங்ஸு சங் ஜின்வூ அப்படின்னு கத்திப்பான் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சுகோ, இவனுக்கு எப்படி என்னோட அப்பாவோட பேர் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு பார்க்க, டக்குன்னு பார்த்தா நம்ம பெரு வெளியே வந்துருவான். பெரு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், சின்னையா இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த கிரீடுக்கு என்னோட வாத்தியார் அவனை போட்டு அடின்னு அடிச்சு உண்டை கஞ்சி கொடுத்தது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. டே கிரீடு வாடா அப்படி சொல்லிட்டு அந்த பெரு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சுகவோ, என்னது கிரீடா, என்ன பேரு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க, சரியா அந்த டான்ஸ் இருக்கா பாருங்க, இப்ப எப்படி கிறுக்கு பைய மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீ கிறுக்கு பைய மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்து என்னோட வாத்தியார் செம்மைய காண்டாயி அவனை போட்டு தன்னார் போனார் பாருங்க. அவனை காப்பாத்துறதுக்கு ஊரே வந்துச்சு. ஏன் தாமஸ் ஆண்ட்ரேன்னு ஒரு நேஷனல் லெவல் ஆண்டரும் வந்தான். ஆனா என்னோட வாத்தியார யாராலையும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது சின்னையா. அப்புறம் என்ன, என்னோட வாத்தியாரு அந்த டங்ஸுவை போட்டு போலன்னு பொழந்து போட்டு தள்ளி அவனை சேடவா எழுப்பினாரு. அந்த சேடக்கு தான் சின்னையா கிரீடின்னு பேர் வச்சாரு. இப்ப அவனுக்கு எல்லாமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, பேரு என்ன சொல்ற, நான் தான் அவனுக்கு அந்த சேடக்கு யூஸ் பண்ணி பழைய மெமரி எல்லாம் கொண்டு வரவே இல்லையே, அப்புறம் எப்படி அவனுக்கு பழைய மெமரிலாம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சூகோ கேட்க, அதை கேட்டு பேரு, சின்னையா நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் உங்களை அடிச்சு பறக்க விடும் போது உங்களோட சேட பவர் அவனால பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க பயங்கரமான ஒரு சேட சூட்டை போட்டீங்க பாத்தீங்களா, அதை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய மெமரி ஈஸியா வந்துடும். இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை சின்னையா அப்படி சொல்லிட்டு பேரு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அந்த டங்ஸு இருக்கான் பாத்தீங்களா, கிறுக்கு பைய மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சங் ஜின்வோ சாங் சூகோ, எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வருது, அந்த பொடி பையன் வீட்டில் அந்த ஃபேமிலி போட்டோவை பார்த்தானே, அதில் சங் ஜின்வு இருந்தான். அப்படின்னா அந்த குழந்தை தான் இந்த பையனா, இவன் அந்த சங் ஜின்வுவோட பையனா? அப்படின்னா அந்த மான்ஸ்டர் சங் ஜின்வு இப்போ இந்த உலகத்தை விட்டு எங்க போனா? அப்படின்னா அவன் இந்த உலகத்துட்டு வேற ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்கானா? அப்படி அவன் போயிருந்தான்னா அப்படின்னு அந்த டங்ஸு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெறித்தனமான கோவத்துல வேகமா நம்ம சூகவை குத்த போவாம இருங்க. அப்படி குத்த போகும்போது மறுபடியும் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இதுக்கு முன்னாடி அந்த சாங் ஜின்வோ அவங்கிட்டையும் இந்த இருள் சூழ்ந்த மரண ஓலை கேட்கிற சேடோ பவர் இருந்துச்சு. அவனோட பையனான இவங்கிட்டையும் அந்த சேடோ பவர் இருக்குதா? அப்படின்னா இதுதான் எனக்கு சரியான சமயம். அந்த வாழ்க்கை எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சேடோ மோனா சங் ஜின்வூ என்ன ஒரு சேடோவை மாத்தி அடிமையாக்கி வச்சிருந்தான்.
ஆனா நானும் அவனுக்கு அடிமையா தான் இருந்தேன். அந்த உணர்வு என்னன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு அடிமையா இருக்கிறது எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது எப்படி நடந்தது, நான் ஏன் அவனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு காட்டி அடிமையானேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு சரியான விலையை கொடுத்தே ஆகணும். சங் ஜின்வூ, இதுக்கான விலை என்னன்னு தெரியுமா? உன் பையனை நீ இழக்க போறடா. உன் பையனை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகோவை ஓங்கி குத்துவான் பாருங்க. அந்த டங்ஸு பார்த்தா நம்ம ஹீரோ சுகோ கையில ஷேடோ பவர்லாம் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிடுவாரு. கையில அந்த டேகரை கொண்டு வர அப்ப நம்ம ஹீரோ சுகோ அந்த டங்ஸுவை பார்த்து கேட்பான் பாருங்க, டே டங்ஸு, என்னடா என் அப்பா பேரை சொன்னதுக்கு அப்புறம் உன் மூஞ்சி சும்மா வெடவெடுத்து போயிடுச்சு, என்ன பேண்டில் உச்சாகிச்சா போயிட்டியா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த டங்ஸு செம்ம கடுப்பாயிருவான். என்னடா சொன்ன அப்படின்னு கோவமா கேட்க, நம்ம ஹீரோ சுகோ அவன் கையில சும்மா சரசரன்னு வெட்டி வீசிடுவாரு. அப்புறமா நம்ம சுகோ அவர் கையில பெரிய பெரிய வெப்பனை கொண்டு வருவார் பாருங்க, ஷேடோ வெப்பனு. அதை வச்சு அவன் உடம்புல சும்மா சங் 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 அப்படின்னு சொல்லிட்டு குத்த உடம்பு ஃபுல்லா இறங்கிடும். அதை பார்த்துட்டு அந்த டங்ஸு, எப்படி இந்த பையன் திடீர்னு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம சுகோ அவன் பின்னாடி கையை வச்சுட்டு அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே அப்படியே கிளப்புவான் பாருங்க. பார்க்கறதே சும்மா மாசா இருக்கும். அப்படியே எல்லா ஷேடோ பவரையும் யூஸ் பண்ண பார்த்தா எல்லாம் வெப்பனா வந்து நிற்கும். அப்ப சுகோ சொல்லுவான் பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி ஃபீல்டு டைப் டஞ்சன்ல ஃபுல்லா வேட்டையாடினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வெப்பன்லாம் கிடைச்சது. இது ரொம்பவே சூப்பரா இருக்குது. நான் இதுக்கப்புறம் சிஸ்டத்துல போய் வெப்பன் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சும்மா அசால்ட்டா என் கையை நீட்டினாலே பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன் என் கைக்கு வரும். டே டங்ஸோ, அவ்வளவுதான்டா உனக்கு இன்னைக்கு ஊதுறண்டா உனக்கு சங்கு அப்படி சொல்லிட்டு சுகோ அவன் அந்த ஷேடோ டேகரு அப்புறம் நிறைய விதமான அந்த ஷேடோ வெப்பனை வச்சு அந்த டங்ஸுவை சும்மா சரசர வெட்டி வீசுவான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சுகோ, நான் இதை வேற மாதிரி யூஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்துக்கு ஏற்கலப்ப மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா பெருசா, அந்த மாதிரி ஷேடோ வெப்பனை யூஸ் பண்ணி அவனை வெட்டிட்டு சும்மா அந்த பக்கம் மாசா வருவார் பாருங்க. வெறித்தனமா இருக்கும். அங்க அந்த டங்ஸ் வாயிலெல்லாம் ரத்தம் தெரிக்கும் பாருங்க. அவன் சொல்லுவான், எப்படி இந்த சங் சுகோ கிட்ட எப்படி இந்த மாதிரி பவர்லாம் இருக்குது, இதே மாதிரிதான் அந்த சங் ஜின்வு கிட்ட இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பேரு வெளியே வந்துட்டு சொல்லுவான் பாருங்க, என்னோட சின்னையா அவர் இப்போ வெறித்தனமா சண்டை போறாரு. இந்த சண்டைக்கு நடுவில் கூட அவரோட டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் லெவலப் மட்டும் ஆகல, அவர் சண்டை போற டெக்னிக்கு, அவர் அந்த சண்டைக்கு நடுவில் யூஸ் பண்ற அந்த ஃபைட்டிங் மூவ்ஸ் இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. சின்னையா நீங்க கலக்கிறீங்க சின்னையா. என்னோட வாத்தியாரே ஷேடோ மோனாக் சங் ஜின்வு, நான் சொல்றேன் இப்ப கேட்டுக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமா என்னோட சின்னையா கூட உங்ககிட்ட வந்து சேருவேன். ஷேடோ மோனாக் சங் ஜின்வு என்னோட வாத்தியாரே அப்படி சொல்லிட்டு நம்ம பெரு செம்ம எமோஷனல் ஆயிருவான். அப்படின்னா கண்டிப்பா நம்ம தலைவன் ஷேடோ மோனாக் சங் ஜின்வு திரும்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேங்க. அந்த ஒரு நாளுக்காக தாங்க காத்துட்டு இருக்கேன். சும்மா வெறித்தனமா இருக்க போது. அப்புறமா இங்க நம்ம சூப்பர் இருக்கா பாருங்க, மறுபடியும் ஷேடோ பவர் யூஸ் பண்ணி வெப்பனெல்லாம் கொண்டு வந்து அந்த டங்ஸுவை சும்மா சர வெட்டி வீச அவன் சும்மா பறப்பான் பாருங்க. இங்க நம்ம தலைவன் சூகோ அப்படி பாப்பான் பாருங்க. அவன் கண்ணுல நம்ம தலைவன் ஜின்வு தெரிவாங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்புறமா நம்ம தலைவன் சூகோ சும்மா மாசா நிக்க அந்த ஷேடோ பவர் அந்த ஃப்ரேமை பாருங்க, சும்மா தீ பிடிக்குதுங்க. பங்கமா இருக்கு அந்த ஃப்ரேமே. நம்ம தலைவன் சூகோ சும்மா மாசா நிக்கிறான். அப்படி அந்த டங்ஸு அடி வாங்கி அப்படி பின்னாடி சறுக்கி போய்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்ப அவன், இப்ப இங்க என்ன இளவு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. அந்த இடமே சும்மா நொறுங்கி போயிடும். வெறித்தனமா இருக்கும் அந்த இடமே. அப்புறமா அவன் அப்படி ஏர்ல இருக்கும்போதே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் நினைச்சதை விட இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இது எப்படி சாத்தியம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி எது எப்படியோ நான் உடனே இந்த இடத்துல இருந்து பின்வாங்கி ஆகணும். நான் உடனே இந்த இடத்துல இருந்து போய் அவனை எப்படி கொள்றதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஓடுவான் பாருங்க. பயந்தா கோழி மாதிரி பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருந்தான். அதுல அவன் சொல்லுவான் பாருங்க, அப்படி ஓடிட்டு, இது ஒன்றும் பயந்து ஓடுறது இல்ல, நான் உன்னை எப்படி கொள்றதுன்னு யோசிச்சு திரும்ப வந்து உன்னை கொல்லுவேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுவான் பாருங்க. ஐயோ செம்ம காமெடியா இருக்கும். ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருந்தான். இப்போ சூகோக்கு பயந்து எப்படி ஓடுறான் பாருங்க. ஓடுறவன் சும்மா ஓட மாட்டாங்க பாருங்க. மறுபடியும் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான், டே சூகோ உன்னை இதுக்கப்புறம் எப்படி கொள்றதுன்னு என் மனசுல நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. உன்னோட ஷேடோ பவர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை கொல்லுவேன், இல்ல அப்பாவி மக்களை கடத்தி வச்சு அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி உன்னை கொல்லுவேன். உன்கிட்ட எவ்வளவு பவர் இருந்தாலும் என்னடா, அதெல்லாம் வேஸ்ட் தான். நான் கண்டிப்பா என் கையாலே உன்னை கொல்லுவேன்டா சூகோ அப்படி நம்ம மனசுல யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம சூகோ ஒரு ஜம்ப் அடிச்சு அவன் பின்னாடி ஏர்ல நிப்பான் பாருங்க. அந்த டங்ஸுக்கு அது பின்னாடி இருக்கிறது சூகோடு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பவர் வேற லெவல்ல இருக்கும். அவன் முழிப்பான், ஐயோ
என்னது இது, நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அவனுக்கு அல்லு இருக்காது. அப்புறமா சூகோ ஏர்ல இருந்து கீழே வந்து அவனை ஒரு அடி அடிப்பா பாருங்க. அந்த அடி சும்மா இடி மாதிரி விழும். அந்த இடமே ஏதோ வெடி போட்ட மாதிரி ஒரே புழுதியா பறக்கும் பாருங்க. அப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரத்தம் சிந்தி கிடக்கும். அங்க நம்ம தலைவன் சூகோ நிப்பான் பாருங்க, வெறித்தனமா இருக்குங்க. அந்த பிரேம பாருங்க, மறுபடியும் ஐயோ செதுக்கிருக்காங்க. சூகோ சும்மா மாசா நிக்க. அப்ப அந்த டங்ஸுவை பாருங்களேன், அடி வாங்கி சும்மா கந்தர கோலமா இருப்பான். அப்ப நம்ம சூகோ அவனை கொள்ளலாம்னு சொல்லிட்டு டேகரை வச்சுட்டு ரெடியா இருக்க. அப்ப அந்த டங்ஸு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, சூகோ நீயும் உன்னோட அப்பனை மாதிரி என்னை கொன்னு சேடவாக்கி அடிமையாக்க போறியா? அப்படின்னா அதை இப்பவே பண்ணு. நீ இத பண்ணாம விட்ட நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னை கண்டிப்பா கொல்லுவேன். உன்னையும் கொல்லுவேன், உன் அப்பன் சங் ஜின்வூ அவனையும் கொல்லுவேன். துடிக்க துடிக்க கொல்லுவேன். ஜரக்கமே இல்லாம உங்க 2 பேரையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்ஸ் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகோ, உனக்கு ரொம்ப பேராசை தாண்டா. என் அப்பா உனக்கு கரெக்டாக தான் பேர் வச்சான், கிரீடுன்னு. நீ நினைச்சா கூட எங்க அப்பா கிட்ட உன்னால ரீச் கூட பண்ண முடியாது. அவர் எங்க இருக்காரு தெரியுமாடா உனக்கு? என்னையே உன்னால தோக்கடிக்க முடியல, இதுல நீ எங்க அப்பாவை தோக்கடிப்பியா? எனக்கு தெரிஞ்சு நான் தான் உன்னை கொல்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்துல எங்க அப்பங்கிட்ட நீ அடி வாங்கி டக்குன்னு செத்துருப்ப இல்லையா? உனக்கு இவ்வளோ திமிரு. ஆனா உனக்கு எப்படா இந்த மாதிரிலாம் தோணுது? என்னையே உன்னால தோக்கடிக்க முடியாத போது இல்ல என்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்ற? காமெடியா இல்ல? முடிஞ்சா ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சூகோ வெறித்தனமா பேச, அதை கேட்டுட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா டங்ஸு, சாங் சூகோ அப்படின்னு சொல்லிட்டு வில்ல மாதிரி கத்துவான் பாருங்க. நம்ம தலைவன் சூகோ சர்ட்னு ஒரு சீவு, ரத்தம் சும்மா தெறிக்கும் பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. என்ன பண்றது, இவங்க ரொம்ப அக்கப்போர் பண்றாங்க. மொத்தமா தான் ரிலீஸ் பண்ணுங்களேன்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அடியாய பண்றாங்களே ஆட்டவா. சரி என்ன பண்றது விடுங்க. அடுத்த எபிசோடு வந்த உடனே உங்களுக்கு இதே மாதிரி சூப்பரா எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க.